ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு, இந்த மண்ணினுடைய மரபு. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பெண்களின் மீது, தாயார்களின் மீது, குழந்தைகளின் மீது, அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச் செயல்கள் ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். எதற்காக 6 சாட்டை அடி? எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்னை பொறுத்தவரை முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த 6 சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம். விரதம் இருக்க போகின்றோம், அரசியல் பணியை செய்ய போகின்றோம், ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம். கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோலுரித்து காட்டப் போகின்றோம். ஆட்சியில் 3 ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளோ பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க, இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும், நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவர் மீது தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர், அதில் இறந்து போனாங்க. அன்றைக்கி நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரனுடைய தாயார் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணே நீங்கள் வந்து குற்றவாளியை பிடிச்சி கொடுத்துட்டீங்க, திரும்ப என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு. அது ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோட இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது. இன்றைக்கி அதே போல் ஒரு நடக்குது, அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண அரசியல்வாதிகளைப் போல் ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம். அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பற்றி பேசுகிறோம். அது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது. அதனால் நல்லா யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம். காலனியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன். திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப் போவதில்லை. இது ஒரு வேள்வியாக, தவமாக, தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம், அதை செய்கின்றோம். எங்களுடைய கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், கடுமையாக உழையுங்க, வேலை பாருங்கள், ஃபீல்டில் இருங்க, மக்களோடு இருங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்போம். அதே நேரத்தில் ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த காரணத்திற்காக, இறைவனடி சேர்ந்த காரணத்திற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. புதிய தேதி அன்றைக்கி மத்தியானத்துக்குள் அறிவிப்போம். காரணம், இந்திய அரசு 7 நாட்கள் அஃபீஷியலாக மௌனிங் சொல்லியிருக்கிறாங்க. துக்கம் அனுசரிப்பதற்காக 7 நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்து கொண்டு எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேஷ் விநாயகம்ஜி அவர்கள் புதிய தேதி அறிவிப்பார். நம்முடைய மண்ணில் உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் முறையிடும் போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடையது. நீங்கள் கேள்வி கேட்குற அண்ணன், நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க, நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க. எதிர்பார்ப்பு இதில் ஆண்டவன்ட்ட போய் நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல, நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை. உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில், தமிழ் மரபில், இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான். விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே. முருகபெருமானுக்கு 6 சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி எனக்கு அடிச்சுக்கிட்டேன். ஆனால் வருகின்ற காலத்தில் இது ஏதோ மறுபடியும் திமுக மேலே வெறுப்போ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனி மனித வெறுப்போ கிடையாது. இந்த ஆட்சி போகணுங்க. ரொம்ப தவறு பண்ணுறாங்க. அறவழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை, பேச முடியல, எந்த விஷயத்தையும் செய்ய முடியல. எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள், பழிச்சொற்கள், போட்டிக்கு போட்டியாக தரைகுறைவாக நடத்துதல், இதுதான் இன்றைக்கி 3 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை. இது தமிழ் மண்ணினுடைய மரபு. அதைத்தான் நாங்கள் கைப்பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். நேற்று கமிஷனர் பேசும்போது ரொம்ப கேஷுவலா சொல்றாரு, அதாவது போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கமிஷனர். அண்ணா, கமிஷனர் பேசினதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன். நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு IPS அதிகாரியோ, தனிப்பட்ட முறையில் அந்த காக்கி உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பலை. அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டிம் யார் இருக்காங்களோ, எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்குறேன், இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? அவ்வளோ ஒரு இன்னலை சந்தித்த ஒரு பெண், அந்த கொடூரமான அந்த FIR படித்து பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இங்கே இருக்க முடியாது. அவங்க காவல்துறையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்களா? காவல்துறையின் மீது எப்படி திருப்தியாக இருந்திருப்பாங்கன்னா, இந்த கயவன் முதல் முறை செய்த பொழுதே உள்ளே அனுப்பிச்சிருந்தா திருப்தியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா 2வது முறை இந்த குற்றம் நடந்திருக்காது. அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா CCTV கேமராவும் ஃபங்க்ஷனிங்கிலிருந்து அவன் உள்ளே வராமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி, ஒரு பெண், அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க காவல்துறை. இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி. அந்த பதவி பொறுப்பு நாம் கொடுக்குறதே ஒரு கஷ்டமான எக்ஸாமை பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்ணுறக்கோ, நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ,
இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், காவல்துறையை குறை சொல்பவன் அல்ல, குற்றம் சொல்பவன் அல்ல. இது சிஸ்டமிக் ஃபெயிலியர். சிசிடிஎன்எஸில் அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே இல்லைன்னா சிஸ்டம் எல்லாம் கிளிச் ஆகாது. நானும் அங்கே இருந்திருக்கின்றேன், பணியாற்றி இருக்கின்றேன். அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டங்கன்னா, நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வருக்குள்ளே அப்லோட் ஆயிருங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுக்கவே முடியாது. யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும்தான் விக்டிமுக்கு ஒரு காப்பி போகும், கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும். இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துருக்கு. அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. 7 தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க செல்ஃபோனோட. இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோமே தவிர ஒரு இஷ்யூவை ட்ரிவிலைஸ் பண்ணுறக்கோ அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை. மறுபடியும் சொல்லுகின்றேன், தனிப்பட்ட முறையில் காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரிகிட்ட கோவம் இல்லைங்க. இப்போ நான் கோவமே காக்கி உடையின் மீது. ஒரு சிஸ்டமிக் பிரச்சனையில் காக்கி உடை மாட்டி இருக்குது, கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் இல்லை. ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள், சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல. அதைத்தான் நான் சொல்லுகின்றனோ தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை. அதற்கான காலம் வரும், எங்களுக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள். அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம். நீங்க வந்து சாட்டையில இதே மாதிரி நீங்க தேர்தல் நிற்கும் போது கூட உங்களுடைய தொண்டர் ஒருத்தர் வந்து கையை வந்து அறுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு நீங்க பண்றதை வந்து நாளைக்கு வந்து உங்க தொண்டர்களோட ஃபாலோ பண்ணாங்கன்னா இது சாட்டையில் அடிப்பதுங்கன்னா தமிழ் மரபில் நம்முடைய பாரம்பரியத்தில் தினமும் நடப்பது தான். தாத்தாலேருந்து எங்கள் அப்பாலேருந்து எல்லாமே காவடி எடுக்கிறாங்க, பண்ணுறாங்க. அதைத்தான் நான் எடுத்திருக்காங்கண்ணா. நாம் ஆண்டவனுக்கு ஒரு வேள்வியாக இதை செய்கின்றோம். ஒரு தனி மனிதனை உயர்த்தியோ புகழ்ந்தோ தாழ்த்தியோ நாம் செய்யலை. ஆனால் தனி மனிதனுக்காக யாரும் செய்யாதீங்க, ஆண்டவனுக்காக நம்ம செய்கிறது தான் நானும் செஞ்சுருக்கிறேங்கன்னா. இன்றைக்கி என்னை வருத்தி கொண்டிருப்பதுன்னு சொல்கிறத விட ஆண்டவனுக்கு இதை சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த அறவழியில் போகிறோம். நாங்களும் தவறுகள் செய்திருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலே. அந்த சாட்டடியை வந்து எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும், அப்படி எடுத்துக்கங்க. இது நிர்வாகிகள் இதே மாதிரி பண்ணாங்க. எந்த நிர்வாகிகளும் யாரும் இது செய்ய மாட்டாங்கண்ணா. இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் சார்ந்த ஒரு கட்சி. இங்கே தனி மனிதனுக்கு புகழாரமோ ஒரு தனி மனிதனை தூக்கி பிடித்தோ பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் வந்ததில்லை, வரப்போவதும் இல்லைங்கண்ணா. அதனால் எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், அறவழியில் போராடுங்க, ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள், நல்ல ஒரு வழி கிடைக்கும். அதற்காக தொடர்ந்து களத்தில் இருங்க அப்படிங்கிறத ஆனால் தேர்தல் தோல்வியில் எனக்கு ரொம்ப பெருமை தாங்கண்ணா. தோல்வி வெற்றியெல்லாம் பெருமைண்ணா. சொந்த காசு யாருக்கும் ₹1 பணம் கொடுக்காமீங்கன்னா, நேர்மையாக நின்று சாராய் விற்று வந்த காசில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலீங்கன்னா, கோயிலில் பஞ்சாமிரதம் வைக்கிற கமிஷனில் பணம் கொடுக்கலீங்கன்னா, நேர்மையாக விவசாயத்தில் இருந்து வர்ற ஒரு ஆள் நிற்கிறேன். அடுத்த 2026 தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்கிறேன். அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைண்ணா. இந்த வழியில் தான் நாங்கள் போவோம். வெற்றி தோல்வியெல்லாம் இரண்டாவது. அரசியல் இருப்பது அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொல்வது போல், வேறு தலைவர்கள் சொல்வது போல் ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் போகிற ஜீப்பில் சைடில் தொத்திக்கிட்டு அப்படியே கூட போய் ஏதாச்சும் பஞ்சாமிரத கமிஷன் கிடைக்குமா, அதுக்காக இங்கே நாங்கள் இல்லை. நாங்கள் இங்கே இருப்பது வெற்றி தோல்வியை தாண்டி தமிழ் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், இந்த மண் இழந்த பெருமையை நிற்க வேண்டும் என்பதற்காக. அதனால் சேகர்பாபு எனக்கு சொல்கிறேன், அடுத்த முறை இதே மாதிரி தான் நிற்பேன், பணம் கொடுக்காம தான் நிற்பேன். மறுபடியும் நீங்கள் சாராய வத்த காசெல்லாம் கொண்டு வாங்க, பணத்தை இறைங்க, 500 கோடி செலவு பண்ணுங்க. கோயம்புத்தூர் எவ்வளோ செலவு பண்ணாலும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வாங்க பார்த்துக்கலாம். மக்களின் மீது மட்டும்தான் நம்பிக்கையோ தவிர வேறு யாரின் மீது நம்பிக்கை இல்லை. வந்து ஏற்கனவே இந்த குற்றவாளி இதே மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அப்போ சரியான நடவடிக்கை இல்லாதனால தான் மீண்டும் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. நேற்று நான் ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசினாங்கல்லங்கண்ணா. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் 2வது முறை இது நடந்திருக்காது. மாநில தலைவராக நீங்கள் வந்து இந்த போராட்டங்கள், அதாவது ஆளும் அரசுக்கு எதிராக வந்து பல்வேறு நடவடிக்கைகள் இறங்குறீங்க. ஆனால் அதே சமயம் ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும்போது அது ஒரு வெங்காய பதவி, இந்த அரசியல் வந்து இப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லா பதவியும் வெங்காய பதவி தானா? என்ன காரணம்னா, வெங்காயத்தை உரிக்க ஒன்றுமே இருக்காது. அடிப்படையில் எல்லோரும் தொண்டர்கள் தான். அந்த பதவிக்கு கௌரவங்கிறது நீங்கள் ஒரு சேரை போட்டு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அது தேவையில்லை என்று எப்போதும் நான் சொல்கிறேன். வெங்காய பதவி இன்னைக்கு சொல்ல, எப்போதும் சொல்கிறது தான். வெங்காயத்தை உரிக்க உள்ள எதுவுமே இருக்காது, அதான் பதவி. அந்த பதவிக்காக நாம் ஒரு விஷயத்தை தொத்திக்கிட்டு இருக்க முடியாதுங்க. எல்லோருக்கும் அதான் சொல்கிறேன். இன்றைக்கி அமைச்சர்னு அவங்க நீங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, அமைச்சர் சொன்னாங்க, அது ஒரு வெங்காய பதவி. எத்தனை நாளைக்கு அது இருக்க போகுது? வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நாளைக்கு காலையில் ஒன்றும் இல்லாமல் போகும். அடிப்படையில் நாம் எல்லோரும் தனி மனிதர்கள் தான். பொறுப்பு வரும், பொறுப்பு போகும். பதவியில் இருக்கீங்க, அதுக்காக இது மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஏற்படுது இல்லைங்க. அதே போல் அண்ணாமலை அவர் வந்து நேற்று பேசும்போது மயிறு அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தாழ்ந்த வார்த்தையாக எல்லாருமே பேசிட்டு, நான் அதை தாழ்ந்த வார்த்தையாக பார்க்கலிங்கண்ணா. அது ஒரு வழக்க சொல்லாக, வழக்கத்திலே, கோபத்திலே, ஒரு ஆற்றாமையிலே, சமுதாயத்தின் மீது ஒரு மக்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லும் பொழுது இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதில் எந்த தவறையும் நான் பார்க்கவில்லைங்கண்ணா. திருமணம் இது நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னு பரவாயில்லைங்கண்ணா. அண்ணன் நகைச்சுவையாக இருப்பவர்களுக்கு நகைச்சுவையாக இருக்கட்டும், சீரியஸாக இருக்கவங்க சீரியஸாக இருக்கட்டும். இதை வந்து இறைவனுடைய பாதையில் எடுத்துறவங்க இறைவனுடைய பாதையில் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் யாரையும் எங்கள் பாதைக்கு வாங்கன்னு திருமாவளவன் நான் சொல்லவே இல்லையாங்கண்ணா. நாங்கள் இப்படி என்று சொல்லுகின்றோம், அவ்வளோதான். மேடம் சொல்லுங்கள் மேடம்.
லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு ஏதோ ஆகிவிட்டதுங்கிறார். இன்னும் கொஞ்சம் நல்லவனாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். லண்டன் பயணத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் என்னுடைய பாதை தெளிவாக ஆரம்பித்திருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்கின்ற உறுதித்தன்மை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக அந்த பிரேக் எடுத்து படிச்சுட்டு வந்த பிறகு ஒரு அரசியலை தூரமாக இருந்து பார்க்கும் பொழுது நிறைய புரிதல் கிடைத்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேங்கன்னா வேறு எதுவும் நான் பார்க்கலீங்க. ஆனால் இது ஆன்மீக அரசியல் அப்படின்லாம் எப்பவுமே நம்மளது ஆன்மீக அரசியல் தாங்கன்னா, நான் இந்த விரதம் இருக்கிற நேரத்தில் சர்ச்சுக்கும் போவேன், மாஸ்க்குக்கும் போவேன், நேற்று குருதுவாராக்கும் போனேன். நேற்று செருப்பு கழட்டின உடனே முதல்ல நான் போனது சர்ச்சுக்கு, ஃபாதருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்ன போனேன். இரண்டாவது நான் போனது குருதுவாரா. மூன்றாவது நான் போனது சாய்பாபா கோயில். எப்பொழுதுமே நான் அப்படித்தான். இவங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான சில விஷயங்களை பரப்பி வச்சிருக்கிறாங்க. நேற்று செருப்பு கழட்டினோடனே ஷூ கழட்டினோடனே நான் போனது சர்ச்சு தாங்கண்ணா. ஏன்னா ஸ்கெட்யூல் அது இருந்துச்சு. ஃபாதரை போய் பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொன்னேன். எல்லாமே ஆன்மீக அரசியலாக தான் பார்க்குறோம். நன்றிங்க. உங்கள் செயல்கள் சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சிக்கப்படுது, அதை எப்படி பார்க்குறீங்க? விமர்சனம் அதுக்கெல்லாம் இல்லை. பாராட்டுறது விமர்சனம் எல்லாம் நான் எப்பவுமே பார்க்கறது இல்லை. நான் சமூக வலைதளத்தில் போய் என்ன போடுறாங்கன்னு கேட்கறது இல்லை. இதுதான் எங்களுடைய பாதை. இந்த பாதையில் தான் நாங்கள் போக போகிறோம். இதே போல் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி லண்டன் போயிட்டு வந்தது இது மாதிரி கோவில் போகிறதுக்கான விமர்சனம் யாருங்கண்ணா? கோயிலுக்கு போகிறது தப்பாங்கண்ணா? இல்லை லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெசன்ட் நகர் சர்ச்சில் போய் 1.5 மணி நேரம் முழுமையாக கிறிஸ்மஸ் மாஸ் அட்டன் பண்ணேன், அது தப்பா? இல்லை நேற்று குருதுவாரா போய் அவங்களுடைய பிரார்த்தனை முழுவதுமாக அமர்ந்திருந்தோம். காரணம் 1704 கடைசி குரு கோபிந்த் சிங்கினுடைய 2 பசங்களை அவுரங்கசீப் அவர்கள் செவுத்தில் வச்சு போச்சாங்க. அதற்காக அவங்களோடு போய் அதை அனுசரிச்சுட்டு வந்தோம். அதெல்லாம் தவறா? அதனால் சொல்கிறவங்க சொல்லிட்டுங்கன்னா நம்ம பாதையில் நம்ம பயணம். நன்றிங்க. வணக்கம். 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 இணைக்கப்படுவது நீக்கப்படுவது யதார்த்தமானது. இது புரிந்தது, அறிந்தது. எனவே அதற்குள்ளே சென்று அது ஒரு காரை எல்லாம் ஒரு வாக்குமூலத்தை பெற நினைப்பது என்பது வழக்கு விசாரணைக்கு குந்தகத்தை விளைவிக்கும். இதுவரை தெரிந்தது நாங்கள் மனந்திறந்து உயர்கல்வித்துறையில் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அறிந்து தெரிந்து தமிழக அரசின் புரிந்த செய்திகளை சொல்லியிருக்கோம். இவைகளையே செய்தியாகவும் நடத்தவில்லை. இல்லை, அது அவர்களுடைய விசாரணைக்கு உட்பட்டது. குற்றவாளியினுடைய தொடர்பு என்ன என்பதை நாம் வரையறை செய்ய முடியாது. எவ்வளவு குற்றம் புரிந்தாலும் தண்டனை தான் உரிய தண்டனை. இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல ரகசிய விசாரணை மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்துல ஏதாச்சும் முன்னெடுப்புகள் நடந்திருக்கா? அதாவது இதன் தொடர்பாக நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம். அவர்கள் மூலமாக அனைத்து துறைகளுக்கும் இது தொடர்பான உங்களுக்கு அறிந்து தெரிந்த செய்திகள் அல்லது இதன் வாயிலாக யாராவது பாதிக்கப்பட்ட செய்திகள் இருந்தால் ரகசியமான முறையில் நீங்கள் சொல்லலாம். பாதுகாப்பான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்துருவும் நாங்கள் இல்லை, எந்த நேரமும் செயல்படுகிற கமிட்டி இல்லை அது அவைகளை பெரும் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த நேரத்தில் எது நடந்தாலும் அலைபேசி மூலம் சொல்லுவதற்குரிய வசதியை உருவாக்கி தருவோம். ஆனால் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்காணிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுவதை போல் அது பெண்கள் கலந்த குழு தான். இங்க இருக்கக்கூடிய பதிவாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ பிரதிநிதிகள் உள்ளடக்கிய ஒரு குழு தான். அவைகள் விசாரித்துக்குரிய அறிக்கைக்குரிய நபர்களை உங்கள் பட்டியலோடு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மருத்துவ வசதி பிளஸ் சைக்காலஜிக்கலா கொடுக்கணும்னு சொல்லி தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்கு. என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு? நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவிகளுடைய பெற்றோர்களோடு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கான மனத்திற்குரிய மன ஆறுதலுக்குரியதும் சட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அரசு தரப்பில் இன்றைய பேச்சுவார்த்தை வழங்கி இன்னுமே தான் பேச போகிறோம். எந்த நேரத்துக்குள் மாணவ மாணவர்கள் வர வேண்டும் என்ற வரையறையும் அதற்குள் வந்துவிட வேண்டும் என்ற கட்டாயப்படுத்துகிற செய்தியையும் இனிமேல் நாங்கள் கலந்து ஒரு ரிப்பீட் ஆஃபெண்டருக்கு அண்ணா யூனிவர்சிட்டில வரதுக்கு ஆக்சஸ் எப்படி கிடைச்சது? இதனால அண்ணா யூனிவர்சிட்டி மேல அந்த ஆபீஷியல்ஸ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஏன்னா அவர் அடிக்கடி வந்திருக்காரு சொல்றீங்க, மல்டிபிள் வீடியோஸ் வந்திருக்குது. ஆனா இது வந்துட்டு வெறும் பாஸ் கமிட்டி போல அப்படின்ற இல்ல நான் விலகலையா? இல்ல நீ பிரதர், நீங்க இல்ல பிரதர், நீங்க கேள்வி கேட்பது மூலம் வாக்குமூலமான ஒரு செய்தியை நீங்க பதிவு செய்யக்கூடாது. நான் இதை விட்டு விலகவில்லை. மீண்டும் சொல்கிறேன், அடிக்கடி வந்து போற செய்தி நான் பதிவு செய்யவில்லை. அவர் எப்படி வந்து போகிறார் என்பதற்கு பழக்கப்பட்ட ரீதியில் வருகிறார் என்பதற்கான செய்தி தான். அதுதான் சொல்ல வர இல்ல பிரதர். அதான் அதாவது நீங்கள் ஒரு செய்தியை சொல்லி கேள்வி கேட்கும் பொழுதே என் மீது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கேள்வி பதில் எதிர்பார்க்க இல்லை. அதுதான் சொல்ல வர அதான் சொல்ல வரேன் பிரதர். நாங்கள் இந்த போஸ் கமிட்டியை காரணம் காட்டி நழுவவில்லை. தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம்.
குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கும் தண்டனை பெற்று வருவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம். இந்த நிலையில் கிரைமுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆபீசர்ஸ் மேல ஏதாவது ஆக்ஷன் இல்லை, நிச்சயமாக உண்டு. இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு 10 தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும். இல்லை சார், நீங்க சொல்றது பிரதர், ஒரு நபரை பார்க்க 10 நபர்கள் வரும்போது கூட இல்ல நீங்க சொல்றது இல்ல பிரதர், நீங்க சொல்றது புரியுது. ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது எந்த சூழலில் அது எடுக்கப்பட்டது வந்திருக்கிறது என்பதால் நாங்கள் விசாரிக்கிற வேண்டுமானால், ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்பது ஏற்புடையதல்ல. இது பல்கலைக்கழக வார்த்தை பேசுவது இல்ல பல்கலைக்கழக வாரமும் பேசும். இது அரசியல் சார்ந்த கருத்துக்களாக இருந்தால் அது பரவசமாகிவிட வேண்டாம், தேவையில்லை. இல்ல அவுட் சோர்ஸ் என்பது ஆங்காங்கு அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்வதற்கு அதுக்கு இங்கு இருக்கக்கூடிய அகாடமி அவங்களுக்குரிய சிண்டிகேட் செனட் முடிவெடுத்து செய்யக்கூடியது. அவர்களுக்கு உரிய அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்கள்லாம் கண்காணிப்பு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான். எந்த படி சார் நீங்க விசாரணையின் பொருட்டு வாங்க சார், அது அடுத்த கட்டம் சார். அவுட் சோர்சிங் பண்ண மாட்டோம் என்பது நிரந்தர பணிகள் நியமிக்கும் வரை இருக்கிற பணியை நிவர்த்தி செய்ய குறுகிய கால ஒப்பந்தம் வழங்கப்படுவது என்பது எல்லா துறையிலும் எல்லா நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நிகழ்வு. எனவே அந்த வகையில் அதை பார்த்துக் கொள்ளலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தை முன்னுதாரணம் வைத்து சொல்லுவேன். மற்ற பணிகளும் இருக்கிறது, தொடர்கிறேன். ஆய்வுக்குரிய பணி தான் இந்த மாணவி சம்பந்தப்பட்ட பணிக்காலம்.